மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டாவது முறையாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதற்கு நான் உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் கடைக்கோடி தமிழனுக்கும் போய் சென்றிருக்கிறது. எனவே அந்த திட்டங்களின் வாயிலாகவும் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். அனைத்து தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன். தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று மக்கள் பணி ஆற்றியிருக்கிறேன். அந்த தைரியத்தோடு தெம்போடு நான் மீண்டும் சொல்கிறேன், 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக நான் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது திமுகவின் கோட்டை. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் களப்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நான் 2026 மே மாதம் 5ஆம் தேதி அங்கு செல்வேன். எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். ஏதாவது எந்த காலத்திலாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள், இப்போ நான் என்ன கிறிஸ்தவன் தானே, கிட்டத்தட்ட 25 வருட காலமாக கிறிஸ்தவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடிப்படையில் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார். சரியா? அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே வந்து நிற்பது எங்களுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உட்பட்ட கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. அது மட்டும் காரணமல்ல, அவர் ஒரு தைரியமில்லாத காரணத்தினால் இங்கு வந்து 2 தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே நிற்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் இதே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒடுக்குகின்ற அந்த பாசிச சக்தியை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்கிறாரா? கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்கள் 2 வருடங்கள் ஆகிறதே, கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கிறாரா? இதுவரை வாய்மூடி மௌனமையாக பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிசப்தமான உண்மை.